எத்தனை சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இப்போ இருக்கு? ஏற்கனவே இருந்த காலகட்டத்துல இருந்த சீட்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீட்ஸ் என்னமா இருந்தது? இப்ப எப்படி மாறுது? இப்ப லேட்டஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் நெறைய ஆட் ஆகுனாலும் உண்மையிலேயே அது ஆட் ஆயிருக்கா? இதனுடைய சாதக பாதங்கள் என்ன? இதனால எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2014 இப்ப நம்ம 2025ல கிட்டத்தட்ட இந்த 10 வருடங்களுக்கு மேல இந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 130% ஆஃப் த சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2014ல என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் இருந்ததுன்னா 51,000 சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா சீட்ஸ் இருந்தது. பட் இன்னைக்கு இப்போ ஆட் ஆகிறதெல்லாம் சேர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 பிளஸ் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கு. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா சில அதெல்லாம் காமிச்சாங்க இல்லையா, கவர்மெண்ட் சீட்டு, கவர்மெண்ட்ல வந்து நியூ கவர்மெண்ட் சீட்ஸ், ஆடட் சீட்டு, தென் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் வந்து இப்போ ஆட் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஆல்மோஸ்ட் எடுத்தோம்னா 1,21,000 சீட்ஸ் வந்து இருக்கு. இந்த இன்க்ரீஸ் எதை காட்டுது அப்படின்னா கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் நியர்லி 140% வந்து இன்க்ரீஸ் வந்து காட்டுது. ஆனா இதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியா ஆயிருக்காங்களா எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகுது. கடந்த 5 வருடங்கள்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா 13 லட்சம், 18 லட்சம், 20 லட்சம், 22, 24 லட்சத்தை வந்து உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. ரைட்டா? அவ்வளோ போயிட்டு லாஸ்ட் இயர் கொஞ்சம் அப்படி டிராப் இருந்தது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கே தவிர கம்மியான மாதிரி இல்லை. இப்போ நம்ம இதுல என்ன சேலஞ்சஸ் இருக்கு? சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கூட சீட்ஸ் கிடைக்குதா? பசங்க எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கா? எல்லாருக்குமே வந்து படிச்ச எல்லாருமே வந்து இதுல வந்து போயிடுறாங்களா? அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி கிளாரிட்டியா உங்களுக்கு டீட்டெயில் எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஆர்ஜிஆர் அகாடமிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்து ஆர்ஜிஆரோட ட்ரைனிங்ல இருக்கும். ரைட்டா? அதனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த டீட்டெயில வந்து நிறைய பேர் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்தரா நோட்டிபிகேஷன்ஸ் வந்து நிறைய போட போட உங்களுக்கு டக்குன்னு மிஸ் ஆகாம வந்துடும். ஒரு வீடியோ போட்டோன்னா அந்த நோட்டிபிகேஷன்ல டக்குன்னு உங்களுக்கு வந்துடும், நீங்க மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. ஏன்னா இப்ப கரண்ட் 12th படிச்சுட்டு இருக்கவங்க, கரண்ட் 11th படிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப 2026 எக்ஸாம்ஸ்க்கு இப்ப ஆல்மோஸ்ட் 2025 கவுன்சிலிங் வந்து செகண்ட் ரவுண்ட் நெருங்கிடுச்சு. இன்னும் 3rd 4th ரவுண்ட்னா முடிச்சுட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க செப்டம்பர் 22 இருந்து. அடுத்த பேட்சுக்கு வந்து பசங்க தயாராகணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து டிசம்பர்ல கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப யாரெல்லாம் +2 இப்ப படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க கரெக்டா கீனா அப்சர்வ் பண்ணணும். நீங்க இப்ப எப்போ அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, எப்ப நம்ம போடணும், எப்போ இதுக்கான எக்ஸாம்ஸ். நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா +2 படிச்சுட்டு இருப்பாங்க, போர்டு எக்ஸாம் எழுதிடலாம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லை இந்த எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முன்னாடியே போர்டு எக்ஸாம் முன்னாடியே அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே இந்த எக்ஸாம்ஸ் வந்துடும். போர்டு எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்ததுமே அதர் கவுன்சிலிங் இருக்கும். அந்த கவுன்சிலிங் சைமல்டேனியஸா வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கான ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆகும். அதனால இதெல்லாத்தையும் கரெக்டா ப்ராப்பரா பக்காவா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் ஆர்ஜிஆர்ல இருந்து எடுத்துட்டு வந்து சேர்த்துரும். இந்த நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு 2014ல 100 சீட்ஸ் இருந்ததுன்னா இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டபுள் ஆயிருக்கு. அப்படின்னா இப்போ நம்ம சென்னையிலேயே எடுத்துக்கலாம். சென்னையில வந்து பழைய காலேஜஸ் தான், எதுவும் புது காலேஜஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. எம்எம்சி பழைய காலேஜ், கேஎம்சி பழைய காலேஜ், தென் வந்து நம்மளுடைய ஓமந்தூரா வந்து பாத்தீங்கன்னா பழைய காலேஜ், தென் இஎஸ்ஐஐசி, இந்த 5 காலேஜுமே பார்த்தீங்கன்னா சென்னையில டாமினேட் பண்ணி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நம்ம பக்கத்துல அப்படின்ற செங்கல்பட்டு. ஆனா புதுசா இப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருவள்ளூர் காலேஜ் வந்து நம்மளுக்கு புதுசா வந்து 2021ல வந்தது. அப்ப இந்த மாதிரி தமிழ்நாட்டுல சுத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ 36+1 37 காலேஜஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. 36 வந்து கவர்மெண்ட் காலேஜ், 1 வந்து
என்ன காலேஜ், செமி கவர்மெண்ட் இஎஸ்ஐசி. இது மொத்தம் 37 காலேஜஸ் வந்து நமக்கு இருக்கு. இதுல 37க்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 காலேஜ் வந்து புதுசு ஒரே டைம்ல வந்தது. அந்த டைம்ல அப்படியே பூமா இருந்தது. அப்ப நம்மளுக்கு சுத்தி பார்க்கறப்ப பரவாயில்ல, சீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ டோட்டல் நம்ம த்ரூ அவுட் இந்தியால நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 740 மெடிக்கல் காலேஜஸ் வந்திருக்கு. எய்ம்ஸும் வந்து பயங்கரமா எக்ஸ்பான்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு எய்ம்ஸ், அப்புறம் 7 ஆச்சு. இப்போ வந்து 20க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் வந்து இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து மதுரையில வந்து எய்ம்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் காலேஜ் ஸ்டார்ட் ஆகி வந்து 3rd இயருக்கு மேல அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ 4th இயர் அட்மிஷன்ஸும் போகுது. ரைட்டா? இப்போ பாலிசிஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. இடபிள்யூஎஸ் இல்லாம இருந்தது, அது வந்து கொண்டாந்தாங்க. அப்புறமா ஓபிசி என்சிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் ஓல்டு காலேஜஸும் சிலதெல்லாம் எக்ஸ்பான்ஷன். இப்போ நம்ம லேட்டஸ்டா பார்த்தோம் இல்லையா, நேத்து வந்து என்எம்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பழைய காலேஜஸ்ல வந்து இன்க்ரீஸ் கேட்ட இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ சீட்ஸும் ஒரு சைட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் எழுதக்கூடிய மாணவர்களும் ஒரு சைட்ல வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அப்ப இதுல வந்து என்னன்னா, பிரைவேட் காலேஜஸ்ல நம்ம போய் சீட் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சா பிரைவேட் காலேஜஸ்ல இப்பெல்லாம் சீட் எடுத்து படிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேலஞ்சிங். ஏன்னா 10ல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருடத்துக்கு ஃபீஸ் வருது. இதை எப்படி நம்ம வந்து கிராக் பண்ணி ஒரு கிளாரிட்டியோட நம்ம வந்து போகணும் அப்படின்ற மாதிரி அமர்ஜிஆரோட ட்ரைனிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியோட நம்ம வந்து என்ன பண்றோம், கிளாரிட்டி பிளஸ் பிராக்டிஸ் கொடுத்து ரிசல்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்ஜிஆர் மூலயமா கவர்மெண்ட் சீட் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. இமிடியேட்டா நீங்க அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2026ல நீங்க கவர்மெண்ட் சீட்டு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அஷ்யூர்டு சீட்டு. நீங்க சப்போஸ் இந்த எஸ்ஆர்பி பேட்ச்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ரெசிடென்ஷியல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிறப்ப உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய 100% டியூஷன் ஃபீஸ் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். அதனால தைரியமா நீங்க வந்து சேரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்காரு, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்காரு. அந்த இடத்துல எல்லாம் காலேஜஸ் வந்து ரொம்ப கம்மி. இங்கே இருக்கிற மார்க்கே அங்கேயும் எடுத்தாருன்னா ஒரே மார்க் எடுத்திருப்பாங்க. 2 பசங்களுக்கு ஒரே இடத்துல கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்காரு, ஒரு சீட்ல வந்து கவர்மெண்ட் சீட்டு வந்து கிடைச்சிருக்கும். அப்ப எப்படி இதெல்லாம் வந்து ஒரு ஃபேரா இல்லையே? ஒரு 600 மார்க் எடுத்தா ஆந்திராலையும் சீட் கிடைக்கணும், தமிழ்நாட்டிலையும் சீட் கிடைக்கணும், கேரளால சீட் கிடைக்கணும் கவர்மெண்ட் சீட். பட் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கிடைக்கும் ஒரு குழந்தைக்கு, பட் ஆந்திரால சீட்டு வந்து கிடைக்காது. கர்நாடகால சீட்டு கிடைக்கும், ஆனா தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்காது. இப்போ லேட்டஸ்ட்லாம் கூட நம்ம பார்த்தோம், தெலுங்கானாவோட கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கு, ஆந்திராவோட கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கு, கர்நாடகாவோட கட் ஆஃப் கம்மியா இருக்கு, தமிழ்நாடோட கட் ஆஃப் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கு. அப்ப அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்ல, மாறி மாறி இருக்கு. அப்ப 24 லட்சம் பேர் எழுதுறாங்க, 1,20,000 தான் சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 20 பேருக்கு தான் ஒரு சீட் இருக்கு. அப்ப 19 பேருக்கு சீட்டு கிடைக்காத நிலைமை தான் இப்ப இருந்துட்டு இருக்கு. அப்ப அதே போல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சீட்ஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 12,000 சீட்டு கிட்ட தமிழ்நாட்டுல டீம்டு யூனிவர்சிட்டி, செல்ஃப் பினான்ஸ் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி, தென் வந்து கவர்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து இருக்கு. இதே நார்த் ஈஸ்ட்ல போய் இப்போ ஒரு சில காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் 2 காலேஜ் தான் அந்த ஸ்டேட்ல இருக்கு. அப்ப அந்த பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் அந்த இடத்துல மறக்கப்படுது. அப்ப அந்த எப்படி கரெக்டா ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட் சீட்டு எடுக்கிறது. கவர்மெண்ட் சீட்டு சப்போஸ் போறோம் அப்படி இல்லைன்னா படிக்கிறப்பயே நீட் ப்ரிப்பரேஷன் பண்றப்பே வாட் ஆர் த அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆர்ஜிஆர்ல படிக்கிறப்பயே அந்த குழந்தைங்களை ஊக்குவிக்கிறோம். நீட்டு மட்டும் இல்லாம ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுத சொல்றோம், கியூட் எக்ஸாம்ஸ் எழுத சொல்றோம். ஏன்னா சிலபஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் இதுக்கு படிக்கிறது. கியூட் எக்ஸாம் எழுதுனா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போகலாம், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் நம்ம டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கான அருமையான வாய்ப்புகள் இருக்கு. ஐசர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி தான் கேட்கறாங்க. அதனால ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு அடிஷனல் பிளான் ஒன்று கொடுக்குறோம். அப்ப இந்த மாதிரி வெறும் நீட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு எழுதி அதுல வரலன்னா ஒரு அடுத்த பிளான் இல்லாம இருக்கிறதோட ஆர்ஜிஆர்ல வந்து நீங்க வந்து எடுத்துக்கிற மூலியமா என்ன இருக்கு, ஜேஇ, கியூட், ஐசர், தென் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம், இந்த மாதிரியான அதர் ஆப்பர்ச்சுனிட்டியும் சைமல்டேனியஸா நீ ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் வந்து அடுத்த ஒரு பேக்கப் பிளானோட வந்து நம்மளுடைய ட்ரைனிங் வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதனால இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன் ஆர்ஜிஆரோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்றது. ரெண்டாவது, பிராண்ட் நியூ காலேஜஸ் நீங்க போறப்ப யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த 11 நியூ காலேஜஸ், அந்த காலேஜஸ்லயே இப்ப ரீசெண்டா இப்ப 2025 பேட்ச் போறாங்க.
அந்த ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 4 பேட்ச் அங்க ஆல்ரெடி இருக்கு. அவங்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியே நிறைய இடத்துல இல்ல. அடிச்சுக்கிறாங்க. ஒரு ரூம்ல வந்து 2 பேர் தான் தங்க முடியும்னா 4 பேரை அடைச்சு வைக்கிறாங்க, 5 பேரை அடைச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் இருக்கு. ஃபேக்கல்ட்டியே கிடையாதுங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்ல கூட ஃபேக்கல்ட்டியே வந்து இல்ல. ஒரு குழந்தை போகுது, ஒரு ஆசையோட போய் அந்த கெடாவர்ன்றாங்களா, அதெல்லாம் என்ன நான் பார்க்கணும்னு போகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கெடாவர் இல்ல, கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல, ஒரு ஃபேக்கல்ட்டி இல்லன்னா எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றது முக்கியம். அது போனா அந்த குழந்தைக்கு அப்படியே ஷாக். ஐயோ இப்படி இருக்கேன், நான் என்ன பண்றேன்னு தெரியலையே, எனக்கு கைட் பண்றதுக்கு யாருமே இல்லையே. நான் நடந்தது 2021 இந்த 11 நியூ காலேஜஸ்ல போய் குழந்தைங்க ஜாயின் பண்றப்ப அங்க எந்த விதமான ஃபெசிலிட்டியுமே இல்ல. ஒரு அங்கங்க அழகழகா கட்டி கட்டி பில்டிங் வச்சிருந்தாங்களே தவிர அவங்களை கைட் பண்றதுக்கு யாருமே இல்ல. டீச்சர்ஸே இல்ல அப்படின்றப்ப எங்க சீனியர்ஸ் இல்ல, டீச்சர்ஸும் கிடையாது. வேற எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கே தவிர உள்ள வந்து தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டிருக்கு, இல்லாம இருக்கு. அந்த குழந்தைங்க வேற ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க டிரான்ஸ்போர்ட் இருக்காது. மழை பெஞ்சா வந்து தண்ணி நிற்கும், சேரு சகதி இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இப்பயும் அது டெவலப் ஆயிடுச்சுன்னா இல்ல. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் ரெகுலரா கவர்மெண்ட்ல கூட வாங்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அதுக்கேற்ற மாதிரி பசங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி வசதிகளை பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கதான் செய்யுது. இப்ப ஓகே, அது அது அங்க இருக்கட்டும், அந்த சைட்ல இருந்து போட்டோம். இதை மானிட்டர் பண்றதுக்கு தான் என்எம்சி என்ன பண்றாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இப்ப கூட லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. காலேஜஸே வந்து பாத்தீங்கன்னா கேன்சலேஷன் கொடுத்தாங்க. 71 காலேஜஸ்க்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. ப்ராப்பரா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, ஃபேக்கல்டிஸ் இல்லைன்னு. அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 35 கவர்மெண்ட் காலேஜஸ் கூட கண்டிஷனல் அலாட்மெண்ட் தான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் இந்த ஆதார் வந்து வெரிஃபிகேஷன் வைக்கணும்னு சொன்னாங்க, அது வைக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்ற மாதிரி என்எம்சி வந்து சுட்டி காட்டுது. அதனால நம்ம வந்து நம்ம நல்லா பண்றோம் சொல்லிட்டா மட்டும் போதாது, அதை பக்காவா பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட் இன்க்ரீஸ் கொடுக்கல பாருங்க. இப்போ கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து சீட் இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளதுல வந்து நாங்க அப்ளை பண்ணோன்றாங்க. ஏன் கொடுக்கல? ஏற்கனவே இருக்கிறதுக்கே கரெக்டா நீங்க பண்ணல, அப்புறம் எங்க புதுசா பண்ணணும்? அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அரசு வந்து இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும். அது அவங்க பார்த்துப்பாங்க. ஃபேக்கல்டி ஷார்டேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட 130 பேர் இல்லைன்றாங்க. 70% தான் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. 30% அதை எங்க போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பண்ற குழந்தைங்களுடைய புலம்பல்ல பார்க்கலாம். பசங்க 48 மணி நேரம் 72 மணி நேரம் எல்லாம் தூங்காம இன்டர்ன்ஷிப்ல இருக்காங்க. எப்படிங்க அந்த பசங்களை அந்த 4th இயர் முடிச்சுட்டு அந்த இன்டர்ன்ஷிப் வரப்ப கொடுமை மேல கொடுமை நடக்குது அந்த குழந்தைங்களுக்கு. இதை பத்தி யாரு பேசுவாங்கன்னே தெரியல. இதெல்லாம் யாரு மானிட்டர் பண்ணுவாங்க? அந்த குழந்தைங்களுக்கு விடுவி காலம் எப்போ? மருத்துவம் படிக்கணும்னு ஆசையோட வந்து நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிற குழந்தைங்க மத்தவங்களை வந்து நல்ல என்ன ஹெல்த்தை கொடுக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தை தொலைச்சிட்டு ரொம்ப கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட ஒருத்தர் பார்த்திருப்பீங்க, கம்மியான வயசுல ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், இந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து யாரனா ஒருத்தர் ஸ்டெப் எடுத்து பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம யாரனா ஒருத்தர் எடுத்து பண்ண முடியாது, நம்ம தான் பேசி ஆகணும். அதனாலதான் இந்த கண்டென்ட்ல வந்து நம்ம பேசுறோம். யாரெல்லாம் வந்து இதுல இன்வால்வ் இருக்கீங்களா கொஞ்சம் கவனிங்க. நம்ம மருத்துவ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கடவுளுக்கு ஈக்குவலான பொசிஷன் சொல்றோம். பட் அவங்கள அதுக்கேற்ற மாதிரி கடவுளுக்கு ஈக்குவலா ஏற்ற மாதிரி அந்த மாணவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குதா, அந்த மாணவர்கள் கரெக்டான வழியில வழி நடத்தப்படுகிறார்களா, அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்துதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்எம்சி இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க, இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்ப அந்த மாதிரி நல்ல காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்ப எங்க ஸ்ட்ராங்கான காலேஜ், எது கரெக்டான காலேஜ், அந்த மாதிரியான கைடன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டுக்கான ட்ரைனிங், ஜேக்கான ட்ரைனிங் அப்படிலாம் போறப்ப கரெக்டான கல்லூரியை தேர்வு பண்றதுக்கு, கரெக்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு எல்லாம் உங்களுக்கு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமில. காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கதான் செய்யுது. ஏன்னா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்மளுடைய கட் ஆஃப் பார்த்திருப்பீங்க, பிசி கட் ஆஃப் 618 மார்க்குக்கு மேல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கிடைச்சது. இந்த வாட்டி 509 மார்க் வரைக்கும் கிடைக்குது. பட் டஃப் பேப்பர்
ஒண்ணு ஈஸியா இருந்தா கிருன்னு மார்க் ஏறுது, டஃபா இருந்தா பேப்பரே பண்ண முடியாது, மன உளைச்சல்ல வந்து பசங்க போயிடுறாங்க. அப்ப இதெல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கரெக்டா ப்ராப்பரா ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கரெக்டான மார்க்ஸை ஸ்கோர் பண்ணி நம்ம சீட்டை அடிக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் வந்து கரெக்டா ப்ராப்பரா பக்காவா பிளான் பண்ணி அதுக்கான டெஸ்ட் சீரியஸ் எல்லாம் அழகா கண்டக்ட் பண்ணி இந்த மார்க் டெஸ்ட் எல்லாம் கொடுத்து குழந்தைங்களை வந்து கைட் பண்ணி நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறோம். ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட்ல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 4.5 லட்சம் ரூபாய் தான் சொல்றாங்க. கவர்மெண்டோட செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 4.5 lakhs தான். ஆனா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, அதர் ஃபீஸ் நீங்க எதெல்லாம் வாங்குறீங்களோ அதெல்லாம் மேண்டேட்டரி, நீங்க வந்து என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுச்சு, அவங்க கிட்ட எல்லாம் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வாங்கி டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க. ஹாஸ்டலுக்கு 10,000 ரூபாய், மெஸ்ஸுக்கு வந்து 10,000 ரூபாய், அதர் ஃபீஸ்ன்றது 10,000 ரூபாய் இப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு அங்க போனாதான் தெரியுது 4.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ், 7.5 லட்சம் ரூபாய் அடிஷனல் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ட்டு. இதே பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் அடிஷனல் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம இருக்கோம். அதனால பணம் வந்து கவர்மெண்ட்ல கிடைச்சாதான் நம்ம அவளுக்கு வந்து ஈஸியா நம்ம படிச்சு முடிச்சுட்டு வெளில வரலாம். இதே பிரைவேட்டா இருந்ததுன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டம். அதனால இந்த கோட்டா, இடபிள்யூஎஸ் சீட்டு அப்படி இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப் இருந்தா கூட கொடுக்குறேன்னு சொல்றாங்களே தவிர அங்க உள்ள போயிட்டு வந்து அது கொடுக்கறதுக்கு கட்டணும், அப்புறமா வாங்கிக்கோ, 1.5 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு வரும், இந்த மாதிரி எல்லாமும் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு பாரத்தை தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம சொன்ன மாதிரி இந்த ரீஜனல் இம்பேலன்ஸ் 15% கோட்டால வந்து நம்ம பசங்க வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை, எய்ம்ஸ் கிடைச்சாலும் போறது இல்லை, ஏன்னா அங்க வந்து சில பார்ஷியாலிட்டி இருக்கு, அதெல்லாம் பண்றது இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் கரெக்டா ப்ராப்பரா கைட் பண்ணி எய்ம்ஸ்லயும் சீட் எடுக்கணும், ஜிப்மர்லயும் சீட் எடுக்கணும், நம்ம த்ரூ அவுட் 15% கோட்டாலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்மளுக்கு நல்ல மார்க் இருக்கிறப்ப டாப் இன்ஸ்டிடியூஷன்ல போய் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ் எதனால வருது அப்படின்றதெல்லாம் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமில குழந்தைங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறோம். தென் என்எம்சியோட வெப்சைட்ல வந்து செக் பண்ணுறப்போ பாத்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கும், எந்த காலேஜ் நல்லா இருக்கு, எது ரிசர்ச் பேஸ்ல படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து எங்க போய் பேரண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க, எந்த எல்லாம் குழப்பமா இருக்கும், எந்த காலேஜ் நல்லா இருக்கு, எது பெஸ்டா இருக்கு, எது டாப்பா இருக்கு, எது எடுத்தா நம்மளுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி பெஸ்ட் காலேஜஸ் வந்து ஆஃப்டர் ரிசல்ட் குழந்தைங்க சேரத்துக்கும் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதனால கிட்டத்தட்ட இந்த 1,21,000 சீட்ஸ்ல எந்த எடுத்தா நல்லா இருக்கும், காம்படிஷன் எது ஜாஸ்தி இருக்கு, காம்படிஷன் எது கம்மியா இருக்கு, எந்த காலேஜ் வந்து ஃபீஸ், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸே வந்து கவர்மெண்ட்ல கூட டிஃபரெண்டா வாங்குறாங்க. ஒரு காலேஜ்ல 50,000 வாங்குறாங்க, ஒரு 25,000 வாங்குறாங்க, ஒரு காலேஜ்ல மெஸ்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு 10,000 வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் போகுது, சில காலேஜ்ல 5,000 தான் போகுது. இந்த மாதிரியான டீடைல்ஸை வந்து தொடர்ச்சியா மாணவர்கள் கூட இருக்கிறதுனால நம்ம 37 காலேஜஸ்லும் ஆர்ஜிஆர் அகாடமி சேர்ந்த மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கனால அவங்க நம்மளுக்கு கூட அசோசியேட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய அலுமினிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்குறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்களுக்கு கைட் பண்ணி இப்ப சீட் எடுக்கிற மாணவர்களுக்கு நம்ம மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களும் சரி வழிபடுத்தி அவங்களுக்கு எந்த கோட்டால சீட் எடுக்கணும், எது போனா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கற மூலயமா நீட்டு மட்டும் நான் சொன்னேன் இல்லையா, நீட்டு மட்டும் எழுத வைக்காம கியூட்டு, ஜிஇ, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது எல்லாத்தையுமே எழுதி வைக்கிற மூலயமா அந்த குழந்தைங்களுக்கு நீட்டுக்குள்ள போய் ரீச் பண்ண முடியலன்னா அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேர்த்த மாதிரி அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போறோம். அதனால டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, கன்சிஸ்டண்டா இருங்க, ஆர்ஜிஆர் கூட இருங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். அப்டேட்ஸோட பிளஸ் கைடன்ஸோட உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இன்னும் நிறைய கண்டென்ட் தேடி 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 உங்களுக்காக கொடுக்க போறோம். இது எல்லாமே எந்த ஸ்ட்ரீம்ல நீங்க சப்போஸ் அதான் சொன்ன இல்லையா, இன்ஜினியரிங் போனாலும் சரி, மெடிக்கல் போனாலும் சரி, ரிசர்ச் போனாலும் சரி, உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். என்டிஏ எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும், கிளாட் எக்ஸாம்ஸ் எப்போ கொடுப்பாங்க, இந்த மாதிரி தொடர்ச்சியான கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போறது. நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து வர்றது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு நான் பாய் சொல்லலாம்னு இருக்கேன். ஓகே, அடுத்த கண்டென்ட்ல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.